வணக்கம், இது உங்கள் ஏஞ்சல் டிசைன்ஸ். இன்றைக்கி ரெடிமேட் சுடிதாரில் எப்படி கை அட்டாச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த சுடிதாருக்கு உங்களுக்கு கை அட்டாச் பண்ணணுமோ அந்த சுடிதாரை மாற்றி எடுத்துக்கோங்க. உள்பக்கமாக கை கொடுத்துருப்பாங்க, அதை பிரித்து எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட கைக்கு கரெக்டாக இருக்குதா சுற்றளவு அதையும் பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்தையும் கொஞ்சமாக பிரித்து விட்டுக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் உயரத்துக்கு பிரித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 பக்கமும் பிரித்து விட்டுக்கோங்க. இப்போது கையோட சுற்றளவும் உயரமும் அளந்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக கையோட சுற்றளவு அளக்குற மாதிரியே அளந்து எடுத்துக்கோங்க. 8.5 இன்ச் வருது. இதில் சுற்றளவு கம்மியாக இருக்குது, ஆனால் உயரம் அதிகமாக எடுத்திருக்காங்க. நம்ம நார்மலாக 3 இன்ச் உயரத்தில் வளைவு போடுவோம், இதில் அதிகமான உயரம் கொடுத்துருக்காங்க. இது ஓகேன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம நார்மலாக கை கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி சுற்றளவு உயரம் எடுத்து பீஸ் கொடுத்து சுற்றளவு உயரம் போட்டுக்கோங்க. எந்த அளவு உயரம் வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆப்போசிட் சைடு டாப்பில் இருந்து மேலேருந்து ஒரு 3 இன்ச் கம்மியாக நம்ம எடுப்போம். அதே மாதிரி 3 இன்ச் கம்மியாக எடுத்து வளைவு போட்டுக்கோங்க. அப்படி 3 இன்ச்சு கம்மியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா சுற்றளவு பத்தாது. இது உயரம் அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால கரெக்டாக வரும் சுற்றளவு. அப்படி வருதானி வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பீஸ் கொடுத்துக்கோங்க. இது எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இதை அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிடலாம். கை பாட்டம் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கையோட நல்ல பக்கத்தை கீழே வச்சு அது மேலே டாப்பை வச்சுக்கோங்க. சுடிதார் டாப் வைங்க. நம்ம எப்பவும் மேலே வச்சு தைப்போம். இப்போ மேலே பைப்பிங் கொடுத்துருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். அப்படியே பைப்பிங்க்கும் கீழ் பக்கமாக கையை அட்டாச் பண்ணி விட்டுறலாம். சென்டரில் இருந்து நான் அடிக்கிறேன், நீங்கள் அதே மாதிரி அடிச்சுக்கலாம். இல்லைனா கரெக்டாக அளந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு கூட எடுத்துக்கலாம். இதே மாதிரி முடிச்சுட்டு அடுத்த பக்கத்துக்கு கொடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே அடுத்த பக்கத்துக்கும் தைச்சிடலாம். இன்னொரு தையல் கொடுத்துக்கோங்க. இப்போது 2 பக்கமும் சைடு ஜாயின் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சுடிதார் கரெக்டாக இருக்குமோ அதை எடுத்து ஆம்கோல் பக்கமாக வச்சு அதை அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாப்ஸில் எந்த அளவில் தையல் போட்டிருக்காங்கங்கிறத அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இடுப்பு பக்கம் லைட்டாக வளைவு கொடுத்துக்கோங்க. கையும் அளந்து எடுத்துக்கோங்க. இது லாங் ஸ்லீவ், அதனால் நான் மேல் பக்கமாக அளவு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டுக்கோங்க.
அவ்வளோதான், நம்மளோட டாப் கை அட்டாச் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.